எம்ஜிஆரும் கல்யாண சுந்தரமும் 1972 நவம்பர் மாதம் 6ஆம் தேதி டெல்லியில் ஜனாதிபதியை சந்தித்து கருணாநிதிக்கும் அவரது அமைச்சரவைக்கும் எதிராக கொடுத்திருந்த புகார் மனு மத்திய அரசின் மூலமாக விளக்கம் கேட்டு தமிழக அரசுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருந்தது. அவசர அவசரமாக 1972 டிசம்பர் 7ஆம் தேதி இந்த புகார் மனுவை முதலமைச்சர் கருணாநிதி சட்டசபையில் தாக்கல் செய்து விளக்கம் அளித்ததுடன் எதிர்க்கட்சிகளே இல்லாத நிலையில் தாம் அரசின் மீது நம்பிக்கை கோரும் தீர்மானத்தையும் முன்மொழிந்து பேசி அதை நிறைவேற்றினார். புகாருக்கு பதிலளித்து பேசிய அவர், பார்த்தேன், படித்தேன், ரசித்தேன் என்று கேலியாக குறிப்பிட்டார். மக்கள் செல்வாக்கும் தொண்டர் பலமும் நிறைந்த புரட்சி தலைவரை அரசியல் ரீதியாக வீழ்த்த முடியாது என உணர்ந்து கொண்ட கருணாநிதி, சட்டப்படி சிறைப்படுத்த முடியுமா என சிந்தித்து ஒரு புதிய மசோதாவை சட்டசபையில் அறிமுகப்படுத்தினார். அரசியல் கட்சியினர் அனைவராலும் எதிர்கட்சியினரை பழிவாங்க கொண்டு வரப்படும் கருப்பு மசோதா என விமர்சிக்கப்பட்ட அந்த மசோதாவிற்கு பொது வாழ்வில் ஈடுபட்டோர் லஞ்ச ஊழல் குற்றத்தடுப்பு மசோதா என்று பெயர். 1973ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 12ஆம் தேதியன்று தமிழக சட்டசபையில் இந்த மசோதா தாக்கல் செய்யப்படுகிறது. முதலமைச்சர், முன்னாள் முதலமைச்சர், முன்னாள் இந்நாள் எம்எல்ஏ மற்றும் எம்சிக்கள், மேயர்கள், துணை மேயர்கள், நகராட்சி தலைவர்கள், நகர ஒன்றிய முன்னாள் இந்நாள் தலைவர்கள், மாநகராட்சி கவுன்சிலர்கள் ஆகியோர் மீது லஞ்ச ஊழல் புகார் தெரிவித்தால் அதை விசாரிக்க இந்த மசோதா வகை செய்யும். இந்த மசோதா நிறைவேறி சட்டமானால் இந்த சட்டப்படி பொது வாழ்வில் ஈடுபட்டிருப்போர் மீது சாட்டப்படும் லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டை விசாரிக்க உயர்நீதிமன்ற நீதிபதி அந்தஸ்தில் உள்ள ஒரு நீதிபதி தலைமையில் விசாரணை கமிஷன் அமைக்கப்படும். அவருக்கு உதவியாக மாவட்ட நீதிபதி அந்தஸ்தில் உள்ளவர்கள் கூடுதல் கமிஷனர்களாக நியமிக்கப்படுவார்கள். விசாரணை முடிந்து லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டால் பொது வாழ்வில் ஈடுபட்ட ஒருவருக்கு 7 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்கலாம். குற்றச்சாட்டு பொய்யானால், அதாவது ஒருவர் மீது சொன்ன புகார் தெரிவித்தவர் நிரூபிக்காவிட்டால் அவருக்கு 3 ஆண்டு காலம் வரை சிறை தண்டனை விதிக்கலாம் எனும் விசித்திரமான ஒரு சட்ட மசோதாவை கருணாநிதி கொண்டு வந்தார். இந்த மசோதாவை மக்கள் திலகம் எம்ஜிஆர் உட்பட அனைத்து எதிர்க்கட்சியினரும் கடுமையாக ஆட்சேபித்தனர். ஆனாலும் சட்டசபையில் தமக்கு இருக்கும் செல்வாக்கை பயன்படுத்தி 1973ஆம் ஆண்டு ஏப்ரல் 5ஆம் தேதி இந்த மசோதாவை கருணாநிதி சட்டமாக்கினர். 180க்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்கள் ஆதரவு தமக்கு இருந்ததால் முதலமைச்சர் கருணாநிதி எதேச்சதிகாரத்தோடு செயல்பட தொடங்கினார். கருணாநிதிக்கும் அவரது ஆட்சிக்கும் எதிராக அதிமுக தொண்டர்களும் பொதுமக்களும் வெகுண்டெழுந்தனர். தமிழகம் முழுவதும் அதிமுகவிற்கு கிராமம் முதல் பெருநகரங்கள் வரை அமைப்பாளர்கள் நியமிக்கப்பட்டனர். பட்டி தொட்டி எங்கும் கிளைக்கழக அமைப்புகள் பல்லாயிரக்கணக்கில் உருவாகின. ஆளும் கட்சியின் மிரட்டல், அடக்குமுறை அத்தனையும் தாண்டி எம்ஜிஆர் பின்னால் மக்கள் அணி திரண்டனர். அதிமுக தொடங்கப்பட்ட போது இது 100 நாள் படம், விரைவில் காணாமல் போகும். எம்ஜிஆரின் கவர்ச்சி அரசியலில் ஈடுபடாது. நடிகன் கட்சி என்றெல்லாம் கடுமையாக விமர்சித்து வந்த திமுகவினரால் கட்சி தொடங்கிய 2 மாதத்தில் ஆளும் திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய சவாலாக உருவாகி வருவதை ஜீரணிக்க முடியவில்லை. இந்த காலகட்டத்தில் தமது செம்மல் நடித்த நேற்று இன்று நாளை திரைப்படம் வெளிவருவதாக அறிவிப்பு வந்தது. உடனே இந்த படத்தை தமிழகத்தில் எங்கும் திரையிட விடக்கூடாது என்று திமுகவினர் நேரடி நடவடிக்கைகளில் ஈடுபட்டனர். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் திமுகவிலிருந்து வெளியேற்றப்பட்ட நேரத்தில் அந்த படத்தின் இறுதி காட்சிகள் எடுக்கப்பட்டதால் அதில் கருணாநிதிக்கும் அவரது ஆட்சிக்கும் எதிரான கருத்துக்கள், பாடல்கள் இடம்பெற்றிருந்தன. குறிப்பாக தெரு தெருவா கூட்டுவது பொதுநல தொண்டு, ஊரார் தெரிந்து கொல்ல படம் பிடித்தால் சுயநலம் உண்டு என்பது போன்ற வரிகளும், மக்கள் நலம் மக்கள் நலம் என்றே சொல்லுவார், தம் மக்கள் நலம் ஒன்றேதான் மனதில் கொள்ளுவார் போன்ற பாடல் வரிகளும் கருணாநிதியின் மறுபக்கத்தை காட்டும் வகையில் அமைந்திருந்தன. இதனால் இந்த படத்தை திரையிட விடாமல் தடுக்க ஆளும் திமுகவினர், காவல்துறையினரும் பகிரத முயற்சியில் ஈடுபட்டனர். மதுரை சிந்தாமணி தியேட்டரின் திரை கிழிக்கப்பட்டது. பல ஊர்களுக்கு படப்பெட்டிகள் செல்லாமல் தடுத்தனர். இதனால் அதிகாலை 3 மணி 4 மணிக்கெல்லாம் இரவு காட்சி திரையிடப்பட்டது. ஒரு சில நகரங்களில் மத்திய பாதுகாப்பு படையினரின் துணையோடு திரையிடப்பட்டு படம் வெற்றிகரமாக ஓடியது. 1972 வரை தமிழுக்காகவும் தமிழருக்காகவும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்காகவும் தன்னை அர்ப்பணித்த நம் புகழ் மனச்செம்மல் எம்ஜிஆரை பொருளையும் புகழையும் தூய்த்த கூட்டம் மலையாளி என்கிற எடுபடாத ஆயுதத்தை எடுத்து எம்ஜிஆர் ரசிகர்களை, அதிமுக தொண்டர்களை அச்சுறுத்துவதற்கென்றே தமிழர் பாதுகாப்பு படை என்ற பெயரில் ஒரு வன்முறை கும்பலை உலவ விட்டது. மதுரமுத்து போன்றவர்கள் இதற்கு பின்பலமாக இருந்தனர்.